தகுதியுள்ள தேசிய ஓய்வூதிய திட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதிய பலன்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. 2025 மார்ச் 31 அன்று அல்லது அதற்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையை முடித்தவர்கள் இந்த கூடுதல் ஓய்வூதிய சலுகைகளை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தாதாரர் இறந்துவிட்டால் சட்டப்பூர்வமாக திருமணமான அவர்களின் மனைவி இந்த சலுகைகளை பெற தகுதியுடையவர் ஆவார். ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் தற்போதுள்ள தேசிய பென்ஷன் திட்டத்தின் சலுகைகளை விட அதிக நன்மைகளை வழங்குகிறது. இது நிதி பாதுகாப்பை தேடும் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான விருப்பமாக இருக்கிறது. இந்த அறிவிப்பின்படி குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் வேலையில் இருந்து 2025 மார்ச் 31 அல்லது அதற்கு முன்னதாகவோ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களில் தேசிய பென்ஷன் திட்டத்தின் சந்தாதாரர்கள் அல்லது அவர்களின் சட்டப்பூர்வமான திருமண துணைவர் ஏற்கனவே கோரப்பட்ட தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் சலுகைகளுக்கும் கூடுதலாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கூடுதல் சலுகைகளை பெறலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு பூர்த்தி செய்யப்பட்ட 6 மாத தகுதி வாய்ந்த சேவைக்கும் கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் 10ல் 1 பங்கு மொத்த தொகை, அதாவது ஒரு முறை மட்டும் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் மாதாந்திர நிரப்பு தொகை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் செலுத்தப்பட்ட தொகையுடன் அகவிலைப்படி நிவாரணம் பிரதிநிதித்துவ வருடாந்திர தொகையின் அடிப்படையில் கணக்கிடப்படும். வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வட்டி விகிதங்களின்படி எளிய வட்டியுடன் கூடிய நிலுவைத் தொகை கிடைக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதேபோல ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் சலுகைகளை சில நடைமுறைகளை பின்பற்றி பெறலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி ஓய்வூதிய தொகையை விடுவிக்கும் அதிகாரியை சந்தித்து அதற்கான படிவத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் சந்தாதாரருக்கு B2 மற்றும் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கை துணைக்கு B4 மற்றும் B6 கூடுதல் சலுகைகளை பெற முடியும். இதற்கான படிவத்தை பின்வரும் இணையதள முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம். ஆன்லைன் மூலம் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கீழ்கண்ட இணையதள முகவரியை பார்வையிடலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்களை பெறுவதற்கான கடைசி தேதி 2025 ஜூன் 30 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.pfrda.org.in என்ற முகவரியில் இணையவழி சேவையை பார்வையிடலாம். ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தின் உதவி மையத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மத்திய அரசால் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் 2025 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்தது. 31/3/2025 அன்று அல்லது அதற்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் மத்திய அரசு பணியில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையை முடித்தவர்கள் மற்றும் அவர்கள் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கை துணைவருக்கும் இந்த பென்ஷன் சலுகை பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.